ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், இன்னைக்கு February 21, 2026. திருச்சிராப்பள்ளி இப்போ ஒரு மினி தமிழ்நாடு மாதிரி மாறி இருக்கு. 15 வருஷ அரசியல் உழைப்பு, 1% 8.2% வளர்ச்சி. இப்போ 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுறேன்னு சீமான் அண்ணா இன்னைக்கு செய்ய போற மாநாட்டு மேஜிக் தான் தமிழக அரசியலோட ஹாட் ட்ரெண்டிங். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு மிக பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. 2. இந்த மாநாட்டின் உச்சகட்ட ஹைலைட்டாக தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடப் போகும் 234 வேட்பாளர்களையும் ஒரே வேளையில் சீமான் அறிமுகம் செய்கிறார். 3. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுவது மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. 4. சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற $1 மில்லியன் கேள்விக்கு இன்றைய மாநாட்டு மேடையில் அவர் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்க உள்ளார். 5. நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட மாட்டோம், அதற்கு பதிலாக எங்களது செயல் திட்ட வரைவை வீடியோவாகவும் புத்தளமாகவும் வெளியிடுவோம் என சீமான் அதிரடி காட்டியுள்ளார். 6. தம்பி விஜயின் தவைக வருகைக்கு பிறகு நடக்கும் முதல் மாநாடு என்பதால் மாற்று அரசியலில் யாருடைய கை ஓங்கும் என்பதை நிரூபிக்க சீமான் தனது முழு பலத்தையும் காட்ட திட்டமிட்டுள்ளார். 7. 10 லட்சம் கோடிக்கும் மேலான மாநில கடன், அரசு பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளின் தரம் ஆகியவற்றை முன்வைத்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக இன்று சீமான் அனல் பறக்கும் முறையை ஆற்றப்போகிறார். பாஸ், இப்போ நிலவரப்படி சீமானுக்கும் விஜய்க்கும் நடுவுல ஒரு பெரிய சைலண்ட் வார் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அலை ஒரு பக்கம் வீசினாலும் சீமான் தனக்கென்னு ஒரு உறுதியான வாக்கு வங்கிய வச்சிருக்காரு. மாற்று அரசியலை விரும்பும் இளைஞர்கள் ஓட்டு இப்போ 2ஆ பெரிய போகுதா, இல்ல சீமான் தனது 15 வருஷ உழைப்பால முந்த போறாராங்கிறது தான் 2026ஓட மிகப்பெரிய ட்விஸ்ட். கண்ணா, அண்ணன் தம்பி சண்டையில திராவிட கட்சிகளுக்குத்தான் கொண்டாட்டம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த திருச்சி மாநாடு அந்த நினைப்புல மண்ண போட போகுதான்னு பொறுத்திருந்து பாப்போம் பாஸ். 234 வேட்பாளர்களும் ஒரே நேரத்துல கை தூக்குற அந்த வினாடிக்காக ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். It's a historic mobilization by Seeman, showing that despite the entry of a megastar like Vijay, the NTK's grassroots machinery is more ready than ever to dismantle the bipolar politics of Tamil Nadu boss. சீமான் இன்னைக்கு அறிவிக்க போற 234 வேட்பாளர்கள்ல உங்க ஊர் வேட்பாளர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் 2026 தேர்தல் மற்றும் திருச்சி மாநாடு ஹைலைட்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.